This is my name Dinesh Kumar. Let's welcome to the Taz Cinemas. நம்ம தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படமான ராயன் திரைப்படம் பவர் பாண்டி திரைப்படத்துக்கு அப்புறமா நம்ம தனுஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காரு. தனுஷ் அவர்கள் இதுவரைக்கும் அவர் நடிப்பு மூலமா பல டைரக்டர் பல தலை சிறந்த இயக்குநர்கள் கிட்ட வந்து வேலை பார்த்துருப்பாரு இல்லையா. ஸோ அவங்க கிட்ட இருந்த எல்லாம் கத்துக்கிட்ட அந்த ட்ரிக்ஸ் அந்த வித்தைகள் எல்லாத்தையுமே தன்னோட ஒரு பாணி மூலமாக தன்னோட ஒரு விஷுவல் ஒரு இமேஜினேஷன் மூலமாக ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஃபிலிமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே ஒரு நல்ல திரைப்படம் எப்படி அமையணும் அப்படின்ற வந்து கேட்டிங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பழக்கப்பட்ட ஒரு கதை ஒரு கோர் கதையாக வந்து அது இருக்கிற பட்சத்துலையும் அதை ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக கேரக்டர் ரைட்டிங்காக ஒரு வேர்ல்டு பில்டிங்காக ஒரு உலகமாக எப்படின்னா ஒரு வட சென்னையில் ஒரு வேர்ல்டு பார்த்துருப்போம், கைதி படத்தில் ஒரு வேர்ல்டு பார்த்துருப்போம், அங்கே கதாபாத்திரங்கள் எப்படி செயல்படுது, அங்கே எப்படி லொக்கேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஒரு வேர்ல்டு இருக்குல்ல. அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரத்தோட தேவை என்ன, அந்த கதாபாத்திரத்தோட தன்மை எப்படி, அந்த கதாபாத்திரம் செயல்படுது, அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களோட தேர்வெல்லாம் வந்து என்ன, அதோட மேக்கிங்லாம் வந்து எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக அந்த 100%ல நம்ம கரெக்டாக நம்ம ஒரு மேக்ஸிமம் 90 to 95% எல்லாத்தையுமே வந்து அந்தந்த விஷயத்தில் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த வேர்ல்ட் பில்டிங் டு கேரக்டர் ரிவீலிங் டு அந்த மேக்கிங் இது எல்லாத்தையுமே ஃபிட்டின் பண்ணிட்டாலே வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே ஒரு நல்ல திரைப்படமாக வந்து அமைஞ்சிடும். இதைத்தான் தனுஷ் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து கையாண்டிருக்காரு. இப்போ சமீபத்தில் வந்த கருடன் திரைப்படத்திலையும் கூட இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. நமக்கு பழக்கப்பட்ட ஒரு கதை தான், பட் அந்த கதையை நமக்கு ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் நம்மளை வந்து வேக்க வச்சிருப்பாங்க. இதே தான் மகாராஜா படத்துலையும் வந்து நடந்தது. பர்சனலாக இந்த படத்தை வந்து தனுஷ் அவர்கள் எடுத்த விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட கதாபாத்திரத்தோட இன்ட்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அவர் எப்படி அந்த சூழல் அங்கே எப்படி ஒரு பதட்டமான ஒரு நிலவரம் வந்து அந்த லொக்காலிட்டியில் வந்து ஏற்படுது, எப்படி இந்த கேரக்டர்ஸோட ஒரு சில முரண்பாடான செயல்பாடுகள் மூலமாக ஒரு பெரிய விலை வந்து ஏற்படுது, இப்படின்றதெல்லாம் அவர் தன்னோட ஒரு பாணியில் திரைக்கதையாக நமக்கு அந்த காமிச்சிருக்கார் இல்லையா. அந்த இமேஜினேஷன் வந்து நம்ம யோசிச்சு பார்க்குறப்பவே வந்து சூப்பராக இருக்குது. சார் தனுஷ் கிட்ட இப்படி ஒரு வியூ நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணலையே அப்படின்ட்டு. ஏன்னா அந்த படத்தில் தனுஷ் அவர்கள் அவர் வேறு வேறு தளங்களில் ஹாலிவுட் வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அது எல்லா ஸ்டெப்ஸையுமே வந்து இதில் அவரோட ஒரு விஷுவல் நரேஷனாக இறக்கிருக்கிறத நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஒன்று இல்லை, இந்த படமே வந்து ஆரம்பிக்கிறதே ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்கான நரேஷனோட தான் வந்து ஆரம்பிக்குது. இந்த ராயன் கதாபாத்திரம் ராயன் கதாபாத்திரம், அதுக்கப்புறம் அவனோட 2 தம்பிங்க தங்கச்சி, இவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, இவங்களோட சின்ன வயசில் எப்படி எங்கேருந்து வந்து வந்தாங்க அப்படின்ற கதையிலேருந்து ஆரம்பிக்குது. அதில் அந்த சின்ன வயசு தனுஷா ஒரு பையன் வந்து நடிச்சிருக்கான், ஃபினாமினல். சின்ன பசங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள், அப்போ அந்த சின்ன வயசு தனுஷ் என்ன முடிவு வந்து எடுக்கிறாரு, அதில் நடிச்சிடக்கூடிய அந்த கேஸ்டிங் பையன் பிரமாதமாக வந்து பின்னிட்டா தனுஷ் அந்த பையன்கிட்ட இருந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம செல்வராகவன் சார் வந்து அந்த விண்டேஜ் லுக்கில் வந்து அப்பியர் ஆகிறாரு. ட்ரெய்லரில் கூட வரும், அந்த லைட்டாக கிளிப்ஸ் மட்டும் வரும். செம்மையாக இருந்தது. திடீர்னு செல்வா சார் அந்த ஷாட்டில் வந்து பார்க்குறப்ப தனுஷ் தான் அண்ணனாக இருக்கிறதுனால எப்படி அதை கரெக்டாக எடுத்தாருன்னு தெரில, சூப்பராக வாழை வேறு மாதிரி ஒரு ஸ்டைலாக வந்து இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ரியல் டைமில் வந்து வருது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு ட்ரக் ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ரக்கில் போட்டு வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வர வருமானம் தங்கச்சி துஷார் அவர் இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த லொக்காலிட்டியில் 2 கேங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க, சேகர் துரை அப்படின்னு. சேகர் அப்படின்ற கதாபாத்திரத்தை நம்ம எஜே சூர்யா அவர்கள் வந்து கையாண்டிருக்காரு. ஸோ இந்த கேங்ஸ்டர்ஸோட மோதலுக்கு நடுவில் ஒரு விஷயத்தை ஸ்பார்க் பண்ணணும்னு துடிக்கிறாரு பழைய பகையோடு வரக்கூடிய சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் பிரகாஷ் ராஜ் சார் அவர்கள். ஸோ இதான் வந்து பிளாட் லைன். இது எல்லாமே வந்து ப்ரீ இன்ட்ரோல் பாயிண்ட் கிட்ட வந்து மெர்ஜ் ஆகுது. இந்த சம்பவங்கள் மூலமாக ராயனோட ஃபேமிலியில் என்ன வந்து நடக்குது, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோட சுச்சுவேஷன் எப்படி வந்து மாறுது, எப்படி இவங்களோட கதாபாத்திரத்தோட டைனாமிக்ஸே மாறுது அப்படின்றது அந்த மொத்த ராயனே. படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் விஷயம் தனுஷ் அவர்கள் இந்த மொத்த படத்தையே வந்து நமக்கு டிரெக்டராக நமக்கு படம் முடிச்சு அழகாக காட்சிப்படுத்தி கொடுத்துருக்கிற வந்து விதம் நிறையவே வந்து பிரமிக்க வச்சிருக்கிறாரு. ஒன்றும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். பிரகாஷ் ராஜ் சார் ஒரு சீனில் வந்து ஜெயசூர்யா சாரை பற்றி வந்து பேசிட்டு, அவன் முட்டாளாக இருந்தால் இதை வந்து பண்ணுவான் அப்படின்னு வந்து சொல்லுவார். கட் பண்ணால் ஆமாடா முட்டாளா அப்படின்ட்டு வந்து அந்த சீன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் வந்து சொல்கிறேன். பட்டம் ஃபுல்லாக அந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட்டான ஐடியாஸ் வந்து சின்ன ஐடியாஸ் தான், பட் இந்த ஒரு 100 சின்ன ஐடியாஸ் சேர்ந்து ஒரு 3-4 சீனை ரொம்பவே சூப்பராக வந்து மாற்றிடுச்சு. பாலமுரளி அவங்களோட ஒரு கதாபாத்திரம் வந்து வருது, ஒரு ஃபீமேல் லீடாக சந்தீப் கிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து ஜோடியாக வந்து வராங்க. அந்த ஒரு போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ப்ரீ இன்ட்ரோல் பாயிண்ட்ல தான் ஒரு பார் சீனில் ஒரு டென்ஷன் வந்து ரைஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு இந்த கோர் கதையோட சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து நடக்குது. அந்த இடத்துல வந்து பட்டமே வேற ஒரு ரேஞ்சில் வந்து ஆகுது. அந்த எங்கே தனுஷ் நம்மளை வந்து என்னை வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுத்தினார்னா, இந்த படத்தை ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதத்தில் தான். ஒன்றும் இல்லை, ப்ரீ இன்ட்ரோல் சீன் ஒரு ஃபைட்டில் இவங்க ஹீரோ கேங் வந்து எல்லாருமே வந்து வில்லன் கேங் வந்து அடிக்கணும்.
அதை வில்லன் என்ன ரியாக்ஷனோ அதுலேருந்து நமக்கு தனுஷ் வந்து நமக்கு ஸ்டேஜ் பண்ணி காமிச்சிருப்பார். அமேசிங்காக எடுத்திருப்பார். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ் துஷாரா விஜயன் அவர்களோட கதாபாத்திரமும் அவரோட மிக சிறந்த நடிப்பும். ரொம்பவே சென்சிபிளான ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பெரிய அநீதி நடக்குது. அந்த அநீதியமெல்லாம் நடக்கிற பட்சத்திலையும் தான் அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு துரோகம் வந்து நடந்திருக்கு, அதுக்கு நான் வந்து போராடுவேன் அப்படின்ட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு ஒரு டிஃபீட் நடந்தும் அதுலேருந்து அவங்க ஓவர் கம் பண்ணிட்டு வந்து பயங்கரமாக வந்து அடிப்பாங்க. இதெல்லாம் வந்து பண்ணிட்டு அவங்க ஒரு கேஷுவலாக ஒரு சில விஷயம்லாம் வந்து பண்ணுவாங்க. அவங்க அந்த கேரக்டர் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆன விதத்துல இருந்து ஒரு சாதாரண பொண்ணு, நம்ம கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கதாபாத்திர ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய பிரச்சனைலாம் வந்து வரப்போ எவ்வளவு போராடி அந்த பொண்ணு வந்து தன்னை வந்து பாதுகாக்கிறா அப்படின்ற அந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா. அதுவும் செகண்ட் ஹாஃபில் குறிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டல் சீன், அதோட ஸ்டண்ட்டு கோரியோகிராஃபி ஐயோ கலைபுரம் ஆகிட்டாங்க. அதோட ஒரு அந்த இடத்தையே நாஸ்டி வந்து பண்ணணும். அந்த இடத்துல துஷாரா பயங்கர ஃபிசிக்கலாகவுமே வந்து தேவைப்பட்டிருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வரைக்குமே த்ரூ அவுட் அந்த கதாபாத்திரத்தோட அந்த வெயிட்டேஜை புரிந்து சூப்பராக வந்து கேரி பண்ணி வந்து கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அபர்ணா பாலமுரளி அந்த கதாபாத்திரம் ரொம்ப சூப்பராக வந்து ஆரம்பிச்சுது. பட் எண்டில் பெருசாக க்ளோஷர் கொடுத்த மாதிரி தெரியல. இருந்தாலும் கிளைமேக்ஸில் அவங்க ஒரு டயலாக் வந்து பேசுகிற டயலாக் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த சந்தீப் கிஷன் அவங்களோட அந்த ரொமான்டிக் ட்ராக்கில் சந்தீப் கிஷன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பிடிக்காம அவங்களை அடிச்சுட்டே வந்து ரொமான்ஸ் பண்ணோம். அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வாட்டர் பேக்கெட் பாட்டில் அபர்ணா பாலமுரளியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் செல்வராமனோட பெர்ஃபார்மன்ஸ் நான் டம்மி பண்ணிடுவாங்களோன்ட்டு ட்ரெய்லரை பார்த்து பயந்தேன். பட் பிரிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டரோட ஒரு எனர்ஜி வந்து ஏறி செகண்ட் ஹாஃபில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபயரான கேரக்டராகவே போய் வந்து முடியுது. சந்தீப் கிஷன் அவர்கள் ஒரு சூப்பரான இந்த படத்தையிலேயே ரொம்ப இந்த படத்தையே தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு குரூஷியலான ஒரு கதாபாத்திரம். ரொம்ப சூப்பராக சந்தீப் கிஷன் வந்து பண்ணியிருக்கிறாரு. சந்தீப் கிஷன் கிட்ட இவ்வளவு யதார்த்தமாக, அதாவது அவர் நடிச்சிருக்காரு மாநகரத்திலாம், பட் இவ்வளவு கேஷுவலாக யதார்த்தமாக நடிப்பாரா அப்படின்றத பார்க்க ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. அந்த கதாபாத்திரத்தோட முக்கியத்துவம் புரிஞ்சு வந்து நடிச்சிருக்காரு. காளிதாஸ் ஜெயராம் ஒரு சொல் புத்தி, ஒரு டபுள் மைண்டடாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் அந்த கதாபாத்திரத்தோட ஆர்கே. அதை ரொம்பவே சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணி வந்து கொண்டு போயிருந்தார். அவரோட அப்பியரன்ஸுமே அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே அது குறிப்பாக அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நடுவில், அதுவும் அது லாஸ்ட் ஆர்க்கிலலாம் வந்து இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஒட்டஸ்டெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்திருப்பார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுவும் சூப்பராக அவர் வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தார். எஜ்ஜோ சூர்யா அவர்கள் இந்த படத்தில் அவரை வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கதாபாத்திரத்துக்கு அதுதான் வந்து தேவை அப்படின்ற நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த கதாபாத்திரத்தோட தன்மையே ஒரு லோக்கல் கேங்ஸ்டராக இருக்கக்கூடியவன், ஒரு 2 பொண்டாட்டி வந்து காரன், ஆல்ரெடி அவனுக்கு எல்லாமே வந்து இருக்கு. பட் இருந்தாலும் அந்த பெரிய அந்த பவர் ஆஃப் அத்தாரிட்டி எடுக்கணுன்ட்டு வந்து நினைக்கிறவன் ஒரு பேண்ட் ஷர்ட்டெல்லாம் வந்து போட்டுட்டு நல்லா ஷூஸ்லாம் வந்து மாட்டிட்டு ஒரு டீசெண்டான ரவுடி கணக்காக வந்து இருக்கக்கூடியவன் ஒரு சாஃப்ட் அண்ட் சட்டிலாக ஒரு விஷயம்லாம் வந்து பண்ணியிருப்பார். குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் ஒரு கான்ஃபரன்டேஷன் சீன் தனுஷோட வந்து இருக்கும். அல்டிமேட் அதெல்லாம் அங்கே வந்து நொறுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வரலட்சுமி அவர்களோட ஒரு 2-3 சின்ன சின்ன சீக்வன்சஸ் வந்து வரும். அதுலேயே எஜ்ஜேஸ்வரியா வந்து மிரட்டியிருந்தார். அந்த தனுஷ் அவர்களோட சீன் அந்த படத்தோடைய அல்டிமேட்டு. அதில் மிரட்டியிருந்தார் எஜ்ஜேஸ்வரியா அவர்கள். வரலட்சுமி அவர்கள் ரொம்ப சின்ன ஒரு கதாபாத்திரம் தான். பட் ஒரு ஒரு ஸ்மைல் வந்து பண்ணுவாங்க. அதில் தேட்டரில் சரியான கிளாப்ஸ் பின்னிட்டாங்க. நம்ம வத்திக்குச்சி திலீப் அவர்கள் அந்த கதாபாத்திரம் செய்யக்கூடிய காரியங்கள்னால நமக்கு கோபம் பெருசாக வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தோட தன்மையை சூப்பராகவே வந்து பண்ணிட்டாரு. இந்த பதட்டத்தை நமக்கு அந்த சீனோட பரபரப்பில் வந்து சூப்பராக தான் வச்சுருந்தாங்க. ஒன்றும் அந்த கல்யாணமும் வந்து நடக்கணும். பட் இவங்க ஒரு சைடு வந்து ஸ்கெட்ச் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வந்து கம்பைண்ட் ஆகி எல்லா கேரக்டர்ஸும் ஒன்றா வந்து சுற்றுற மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சீனு. அதையும் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக தனுஷ் அந்த எஜ்ஜே சூர்யா கன்ஃபரன்டேஷன் சீன் தேட்டரில் பிஸி வந்து தெரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தனுஷ் வந்து அட்டாக் பண்ண வரப்போ தனுஷ் அதுக்கு ரிவீட்டு கொடுத்து மறைஞ்சிருந்து திரும்ப அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு மாஸ் சீன் அதுலேயும் வந்து நொறுக்கிட்டாரு. தனுஷ் அவர்களோட ஃபிசிக் லுக்கில் இருந்து அவரை இந்த படத்தில் அவரை அப்பியர் பண்ண விதமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் எங்கே தன்னை மிக சிறந்த நடிகன் அப்படின்றத திரும்ப திரும்ப வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் மிக சிறந்த நடிகன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், புது புது படங்கள் நம்ம வந்து பண்ணுறதுல என்ன ஆடியன்ஸ்க்கு நம்மளை புதுசாக வந்து காட்ட நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. அட்டங்காதாசுரண்டா பாட்டு, அந்த கிளைமேக்ஸ், அதோட மொத்த மேக்கிங்கே டெரிஃபிக். என்னென்னமோ பண்ணிட்டு பெருசாக ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. இவ்வளோ பெரிய மேக்கிங் அடங்காதாசுரண்டா அந்த பாட்டும், அதுக்கப்புறம் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ், அந்த ஃபைட் எல்லாமே பெரிய மேக்கிங், சூப்பர் மேக்கிங். இதை அவங்க பெருசாக ப்ரொமோட்டே பண்ணல. லைட்டாக அந்த பாட்டு கிளிம்ஸில் மட்டும் தான் காமிச்சாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட இன்னொரு மிக சிறந்த கதாநாயகன் நம்ம ஏஆர் ரகுமான் அவர்கள் நொறுக்கிட்டாரு. ஏஆர் ரகுமான் அவர்கள் இந்த மாதிரி போட்டே நான் பார்த்தது இல்லை. அதாவது அவ்வளோ புதுசாக வந்திருக்கு. அதாவது எப்படி நான் வந்து சொல்கிறேன்னா, சப்போஸ் ஏஆர் ரகுமான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்றது தெரியாமல் இந்த பாட்டோட இந்த படத்தோட மியூசிக்லாம் நம்ம கேட்டோம்னா, யார் அந்த புது பையன் எப்படி மிரட்டுறான் அப்படின்றோம். அந்தளவுக்கு ஏஆர் ரகுமானோட சிக்னேச்சர் ஃப்ளேவர்லே இல்லாமல் புதுசாக தனுஷ் எப்படி இந்த ஃப்ளேவரை கேட்டு வாங்கினானே தெரியல. அந்த டைட்டில் ட்ராக் அந்த D15 போடுறது இல்லையா, அங்கேருந்து ஒரு பிஜிஎம் ரைஸ் ஆகுது.
நொறுக்குது. அந்த ப்ரீ இன்டர்வல்ல ஒரு பேங்க் ஒன்று தெரியுது. அடங்காதா சுரண்டான வச்சு எமோஷனல் லூட்லையும் நிறைய உள்ள வந்து போட்டிருந்தாரு. அமேசிங் ஒர்க்கு. எப்படி இவ்வளோ பெரிய ஒரு பேங்கை வந்து அதுவும் தனுஷ் இப்படி வந்து வாங்குவாருன்றதை நான் எக்ஸ்பெக்டே வந்து பண்ணலை. ரொம்ப சந்தோஷம் பெரிய பாய்க்கோட சம்பவத்தை வந்து பார்க்குறப்ப. சரி, படத்தோட பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் கம்ப்ளைண்ட்ஸ் தான். பட் கம்ப்ளைண்ட்ஸும் வந்து இருக்க தான் வந்து செய்யுது. நான் சொன்ன மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு க்ளோஷர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். வரலட்சுமி அவரோட கதாபாத்திரத்துக்கு வந்து பெருசாக க்ளோஷர் வந்து இல்லை. அப்பன்னா பாலமுரளி கொஞ்சம் பெட்டர் க்ளோஷர் வந்து கொடுத்துருக்கலாம். இந்த கதையில் முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வந்து நடக்குது. ஒரு கதாபாத்திரங்கள் செய்யக்கூடிய செயல் ஒன்று வந்து நடக்குது. அது ஏன் அந்த கதாபாத்திரங்கள் செய்யுது அப்படின்றத கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நமக்கு சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அந்த கதாபாத்திரங்கள் ஒரு சம்பவம் பண்ணும். அது ஏன் பண்ணியிருக்கு அப்படின்றத நமக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ப்ராப்ளமாகவே நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த லாஸ்ட் ஆக்ட் கிட்ட நமக்கு ஒரு விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு. அந்த லாஸ்ட் ஆக்ட் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்னும் ஒரு சில ஸ்மார்ட்டான ஐடியாஸ் வந்து சேர்த்துருந்தா கொஞ்சம் விறுவிறுப்பாக வந்து ஆயிருக்கும். எப்படின்னா, கருடன் படத்துலையும் நமக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு, இந்த டெம்ப்ளேட்டில் தான் படம் முடிய போகுது அப்படின்றது. பட் லாஸ்ட்டில் தான் வந்து தெரியும் பாட்டியவே வந்து சூரியோட ஃப்ரெண்டு தான் போட்டிருக்காரு அப்படின்றது, கொண்டிருக்காரு அப்படின்றது சூரிக்கு வந்து லாஸ்ட்டில் தான் வந்து ரிவீல் ஆகும். அதோட கிளைமேக்ஸ் போவாங்க. இந்த மாதிரி அந்த படத்தில் பண்ணி அந்த கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு கிரிப்பை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அடங்காத சுரண்டா பாட்டோட மூடி எப்படின்னா, கோபத்தோடு ஆடணும், ஜாலியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். ஆனால் அந்த உள்ள அந்த அக்ரஷனோட வந்து ஆடணும். அந்த பாட்டோட கம்போஷனே வந்து அதுதான். பட் இவங்க ஒரு இம்பாக்ட் வந்து யோசிச்சிருப்பார் இல்லையா தனுஷ், அந்த இம்பாக்ட் வந்து பெருசாக வந்து இல்லாமல் போனதுக்கு அதுக்கு முந்தின சீனோட செட்டிங்ஸ் கொஞ்சம் நமக்கு வந்து பெட்டராக வந்து ரிஜிஸ்டர் ஆகி தான் வந்து நல்லா இருந்திருக்கும். பெரிய ஒரு சில எமோஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து தேவை. எமோஷனல் கனெக்ட் வந்து இருக்குது. பட் இன்னும் வந்து ஒரு பேங்க்ஃபுல் இப்போ ஒரு அசுரன் படத்தில் அந்த கதாபாத்திரத்துக்கு நடக்கிற ஒரு சம்பவங்கள்லாம் பயங்கர எமோட் ஆனோம்ல, அது எங்கே வந்து இங்கே வந்து மிஸ் அவுட் ஆகுதுன்னா, நமக்கு வந்து ஒரு எமோஷன் ரிஜிஸ்டர் ஆக டைமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்போ செகண்ட் ஹாஃப் அந்த லாஸ்ட் ஆக்ட் வந்து நெருங்குறப்ப லாஸ்ட் 45 மினிட்ஸ் கிட்ட சட்டுன்னு கதையை வந்து மூவ் ஒன்று வந்து ஆகிட்டு இருக்கு. காலகட்டங்கள் அடுத்தடுத்துட்டு வந்து கொஞ்சம் வந்து மூவ் ஒன்று வந்து ஆகிட்டு இருக்கு. அந்த ராயல் ரம்பிள், அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் கன்ஃபர்டேஷன் பேட்டில் வார் இந்த மாதிரி. ஸோ இதனால நமக்கு முக்கியமாக ரிஜிஸ்டர் ஆக வேண்டிய எமோஷன்ஸ் வந்து நிறைய அங்கங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆகாமல் வந்து போயிடுச்சு. ஸோ இது ஒரு குறையாக நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே பெட்டராக இருந்திருந்தா இந்த படத்தை ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் ரேஞ்சுக்கே வந்து நம்மளால் தூக்கி வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்க வந்து முடியும். பட் இப்போ வந்து நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, தனுஷ் அவர்களோட டிரெக்ஷனில் நம்ம ஒரு பயங்கரமாக ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தியேட்டர்கள் வச்ச வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஒரு அசுரன் மடச்சென்னை மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் லிஸ்ட்லேயே இந்த படத்தை வந்து இன்னும் சின்ன விஷயங்கள் சின்ன ஐடியாஸை வந்து சேர்த்துருந்தா அந்த படத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் தனுஷ் ஒரு தரமான படத்தை அவரோட ஒரு விஷன் நிறைய வந்து வெற்றிமாறன் அவர்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஷார்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த தனுஷ் அப்படின்ட்டு டைட்டில் கார்டு போட்டு முடிக்கிற ஷார்ட்டே ஆடுகளத்தோட ட்ரிபியூட்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து வச்சிருக்கிறாரு தனுஷ். அவரோட வித்தை, அவர் கற்றுக்கிட்ட வித்தையை நான் அவரோட 50வது படத்துக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு சினிமாவாக வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நல்ல மீட்டரில் செட்டில் ஆகிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம் தாராளமாக வந்து போய் வந்து பாருங்கள். கேப்டன் மில்லரில் இந்த வருஷம் வந்து விட்டதை தனுஷ் அவர்கள் அந்த லீஜை திரும்ப வந்து பிடிச்சிட்டாரு. ஸோ இதை வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். தயவு செய்து தனுஷ் அவர்கள் அடுத்தடுத்து கொஞ்சம் நடிக்கிறதோட அப்படியே டைரக்ஷனும் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா கண்டிப்பாக தனுஷ் அவர்களால் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ஜான்ராஸை புல்லோட் பண்ணி அமேசிங்காக கொடுக்க முடியுன்றது தெரியுது. இந்த ராயன் படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே, இந்த படம் எங்கே தெரியுமா ஜெயிக்குது பேசிக்காவே, இந்த படம் ஒரு பயங்கர ரியலிஸ்டிக் ரூட்டடாகவுமே வந்துருக்கு. நிறைய சீன்ஸு நம்ம ரியலிஸ்டிக்காக நம்ம லைஃப்பில் வந்து ஒரு போர்ட்ரேல் இருக்கும் இல்லையா, ஒரு சண்டை நடந்தாலும் சரி, ஒரு கன்ஃபர்டேஷன் நடந்தாலும் சரி, ஒரு சம்பவங்கள் நடந்தாலும் சரி, அந்த ரியலிஸ்டிக் போர்ட்ரேலும் இருக்குது. அதே சமயம் ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு லார்ஜர் தன் லைஃப் ஹீரோ, அவன் பழி வாங்குறப்ப, அவன் அடிக்க போகிறப்போ ஒரு மாஸ் ஒரு எலிமெண்ட் பில்டப் ஆகும் இல்லையா, அதுவும் இந்த படத்தில் இருக்குது. இந்த பேலன்ஸை தனுஷ் சூப்பராக கையாண்டிருக்காரு. இந்த பேலன்ஸை இதுக்கு முன்னாடி நல்லா திறமையாக கையாண்டது 2 இயக்குனர்கள், ஒன்று வெற்றிமாறன், ஒன்று செல்வராகவன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம தனுஷ் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ராயன் வின்னர்.